ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் சாக்லேட் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். காலையில் ஒரு 11 மணிக்கு, ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கக்கூடிய அந்த சமயங்களில் இந்த ப்ரோட்டீன் சாக்லேட் ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உதவியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். அடிகனமான பாத்திரத்தில் மக்கானா, அதாவது தாமரை விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நெய் நான் இதில் விட போகிறேன். நெய் பெஸ்ட்டு, அதனால் நெய். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பாதாம், அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் நான் போட்டிருக்கேன். பொட்டுக்கடலையும் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் போட்டிருக்கேன். முழு பொட்டுக்கடலை. இதை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணணும். இதை ஃப்ரை பண்ண பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வரும். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக பாதாம்லாம் நமக்கு தெரியாது, பொட்டுக்கடலையில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதனால தான் இது கூட சேர்த்த மாதிரியே நான் வறுத்துட்ருக்கேன். இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் முதல்ல தாமரை விதை, அதுக்கப்புறம் பாதாம், பொட்டுக்கடலை, இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய், வாசனையாக இருக்கும். நான் பவுடர் போடுறேன், நீங்கள் முழு ஏலக்காய் கூட நீங்கள் போடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் விடுறேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட கொட்டை நீக்கப்பட்ட அந்த பேரிச்சம்பழம், இந்த பவுடருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்க மாதிரி பேரிச்சம்பழம் இதோட சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கணும். இப்போ அரைக்கும் பொழுது இதோட இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அந்த பவுடர் அப்படியே கட்டி மாதிரி அப்படி நிற்கும். நம்ம கூழ்கட்டைக்கு பிடிச்ச எப்படி நிற்குமோ அது மாதிரி நிற்கும். இப்போ தனியாக இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நெய் இது பண்ணோம் பார்த்திங்களா, அதுலேயே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நாட்டு சக்கரை. கொக்கோ பவுடர், நாட்டு சக்கரை அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம், அளவுன்னு அப்படின்னு கிடையாது. இப்போ இதில் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை அங்கங்கே கூட திட்டாக இல்லாமல் நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம அதில் நெய் ஒரு ஸ்பூன் நம்ம விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு கடாயில் ஒட்டாத அளவுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், கீழே அடியில் பிடிக்காது. அதுக்காக தான் அந்த ஸ்பூன் நெய் நம்ம விடுறது. இப்போ இதை நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பவுடரை, அதை எடுத்து இதிலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் இறக்கிடுங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு நாட்டு சக்கரை கரைஞ்சிருச்சு இல்லையா, அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கிடைக்கும். இப்போ நான் என்கிட்ட இந்த மோல்டு இருக்குது, அதனால் இதில் வச்சு இது சின்ன சின்ன சாக்லேட்டாக நான் எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டில் பரப்பிட்டு சின்ன சின்னதாக பர்ஃபி மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன சின்ன பீசஸாக போடுங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு நீங்கள் எடுக்கும்பொழுது ஒரு 2 பீஸ் எடுத்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா எந்த ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிட்டால் தான் அது நம்ம உடம்புக்கு நல்லது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் நமக்கு ஒரு ஃபேட் கண்டென்ட்டில் தான் போய் சேரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே மோல்டில் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு 11 மணிக்கு நீங்கள் வீட்டில் பழங்கள் இல்லை அந்த சமயங்களில் ஒரு 2 சாக்லேட் மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தி. பசங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்தது அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி கமெண்ட்டில் சூப்பராக இருந்ததுமா அப்படின்றத டைப் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ.